பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் தற்போது பயங்கர குண்டுவெடிப்பு சத்தம் கேட்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். நீங்க தொடரலாம். ஸ்ரீநகரை பொறுத்தவரை அந்த பகுதியில் ஊடுருவி இருந்த பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்திய பொழுது ஏற்பட்ட பெருஞ்சத்தத்தை நம்முடைய மக்களே ஏதேனும் குண்டு வெடித்து விட்டதோ என்று அச்சத்தோடு வீடுகளை விட்டு வெளியில் வந்திருந்தார்கள். பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய தருணத்திலே ஸ்ரீநகரிலே ஆங்காங்கு பயங்கரமான ஒரு குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டிருக்கின்றது. அது காலையிலே போர் விமானங்கள் பாகிஸ்தான் நாட்டிலிருந்து ஊடுருவி இருந்த நிலையில் அவற்றை தாக்கி அழித்ததன் சத்தம் என்பதை சற்று முன்பாக ஒரு காணொலியின் மூலமாக நாம் பதிவு செய்திருந்தோம். இந்த நிலையில் மீண்டும் ஸ்ரீநகரிலே பயங்கர குண்டுவெடிப்பு சத்தம் எழத் தொடங்கி இருக்கின்றது. பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் காஷ்மீரினுடைய தலைநகர் ஸ்ரீநகரில் ஆங்காங்கு பயங்கர குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டிருக்கின்றது. ஏற்கனவே இது போன்ற குண்டுவெடிப்பு சத்தம் அதிகாலை கேட்ட பொழுது அது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய போர் விமானங்களை தாக்கி அழித்ததன் சத்தம் தான் குண்டுவெடிப்பு போன்று கேட்ட ஓசைகள் என்று பதிவிட்டிருந்தோம். அதற்கேற்ப தற்பொழுதும் ஒரு சில இடங்களிலே மீண்டும் மீண்டும் அந்த போன்ற சத்தம் கேட்கக்கூடிய காரணத்தினால் என்ன நடக்கின்றது என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக ராணுவத்திடமிருந்து தகவல் தெரிவிக்கப்படும். அதே நேரம் பாகிஸ்தானினுடைய முக்கியமான இலக்குகளில் ஒன்றாக ஸ்ரீநகர் விமான நிலையம் இருக்கின்றது. போர் என்பது பெரிய அளவில் உருவானால் நம்முடைய ராணுவ வீரர்கள் ஸ்ரீநகர் விமான நிலையத்தை பெரிய அளவிலே பயன்படுத்திக் கொள்வார்கள். அதற்காகத்தான் அது போன்ற ராணுவ தளங்களிலே விமான போக்குவரத்தை முக்கியமாக நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அந்த விமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கு முன்பாக முழுவதுமாக பாகிஸ்தானுடனான போருக்கு அந்த விமான படை தளங்களை பயன்படுத்துவதற்கு இந்திய ராணுவ விமானங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. எனவே இந்திய படை வீரர்களை அந்த விமான தளங்களை பயன்படுத்த முடியாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல விமான தளங்களை இந்திய படையணி தாக்கி அழித்திருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமலும் பாகிஸ்தான் இது போன்ற ஒரு நடவடிக்கையிலே முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றது. அதனிடம் சீனாவை சார்ந்த போர் விமானம் இருக்கின்றது. அந்த போர் விமானத்திற்குள்ளாக பொருத்தப்பட்டிருந்த சீனாவினுடைய அதிநவீன ஏவுகணை இருக்கின்றது. ஆனால் அவை அனைத்தையும் இந்திய விமானப்படை வீரர்கள் சுக்குநூறாக உடைத்து எரிந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்த்தபடி இருக்கின்றோம். ஸ்ரீநகரில் பல இடங்களில் குண்டுகள் வெடிப்பதை போன்ற ஒரு பெரும் சத்தம் எழுந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தானுக்கு உள்ளாக சென்றிருக்கக்கூடிய நம்முடைய ட்ரோன்களும் தொடர்ச்சியான தாக்குதலிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே அடுத்தடுத்து பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள் வேகம் எடுத்திருக்கின்றன. இதன் மூலமாக பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பயங்கரவாத நிலைகளையும் தாக்கி வேட்டையாடக்கூடிய பணிகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.